லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஸ்டாலின் இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் இல்லை. அப்பல்லோ பரபரப்பு அறிக்கை. முதல்வர் ஸ்டாலின் நேற்று காலை வழக்கமான நடைபயிற்சியில் இருந்தபோது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதாக தெரிகிறது. வீட்டிற்கு திரும்பிய அவரை டாக்டர்கள் பரிசோதித்தனர். பின் சில பரிசோதனைகளுக்காக சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். முதல்வருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தது. முதல் கட்டமாக நேற்று ஸ்டாலின் கலந்து கொள்ள இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் முதல்வரை சந்தித்து நலம் விசாரித்தனர். ரஜினி, கமல் உள்ளிட்ட தலைவர்கள் தொலைபேசியில் நலம் விசாரித்தனர். இந்நிலையில் ஸ்டாலின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. லேசான தலை சுற்றல் அறிகுறிகளுடன் அட்மிட் செய்யப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் மேலும் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த 3 நாட்களில் முதல்வருக்கு பல்வேறு பரிசோதனைகளை மருத்துவர்கள் மேற்கொள்ள உள்ளனர். முதல்வர் மருத்துவமனையில் தங்கியிருக்கும் நாட்களில் இங்கிருந்தே தனது பணிகளை தொடர்ந்து செய்வார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை குறித்து மோடி நலம் விசாரிப்பு. முதல்வர் ஸ்டாலின் லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் தற்பொழுது மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அவர் மருத்துவமனையில் இருந்தே தனது பணிகளை தொடர்ந்து செய்வார் என மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி போனில் நலம் விசாரித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலும் போனில் பேசியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், தமிழக முதல்வர் 3 நாள் மருத்துவமனையில் இருந்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைக்கு பிறகு பூரண நலமடைந்து வீடு திரும்ப என்னுடைய வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விலை மதிப்பற்ற அனுபவம். துணை ஜனாதிபதி பதவி ராஜினாமா செய்த தன்கர் நெகிழ்ச்சி. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். மருத்துவ காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் அவர் அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தில் உடல் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மருத்துவ காரணங்களுக்காகவும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 67A படி துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன். எனது பதவி காலத்தில் ஜனாதிபதி எனக்கு அளித்த உறுதியான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர், அமைச்சர் குழுவுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். பிரதமரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் விலை மதிப்பற்றவை. நான் பதவியில் இருந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன். எம்பிக்கள் அனைவரிடமும் இருந்து நான் பெற்ற அன்பு, அரவணைப்பு, நம்பிக்கை என்றும் என் நினைவுகளில் நிலைத்திருக்கும். நமது மாபெரும் ஜனநாயகத்தில் துணை ஜனாதிபதியாக எனக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற அனுபவம், நுண்ணறிவுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். இந்த குறிப்பிடத்தக்க காலகட்டத்தில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தையும் முன்னெப்போதும் இல்லாத அதிவேக வளர்ச்சியையும் நேரில் கண்டு அதில் பங்கேற்றது எனது பாக்கியம். நமது நாட்டின் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்தில் பணியாற்றியது ஒரு உண்மையான கௌரவம். இந்த மதிப்புமிக்க அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது பாரதத்தின் உலகளாவிய எழுச்சி, தனித்துவமான சாதனைகள் குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். மேலும் அதன் பிரகாசமான எதிர்காலத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்றும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி 16 மணி நேரம் விவாதம். மத்திய அரசு ஒப்புதல். பரபரப்பான அரசியல் சூழலில் பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 21 வரை 1 மாத காலம் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் முதல் நாள் அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சலிடத் தொடங்கினர். பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க கோரி தொடர்ந்து முழக்கமிட்டனர். இதனால் பகல் 12 மணி, மதியம் 2 மணி, மாலை 4 மணி வரை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட லோக்சபா கடைசியில் இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் அமளி ஏற்பட்டதால் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேரம் அவையில் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக் கொண்டுள்ளது.
இந்த விவாதம் அடுத்த வாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் கடுமையான கோரிக்கைகளுக்கு பிறகு வணிக ஆலோசனை குழு இந்த முடிவை அறிவித்துள்ளது. இந்த வாரம் விவாதம் நடத்தப்பட வேண்டும், பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் பிரதமரின் வெளிநாட்டு பயணம் காரணமாக இந்த விவாதம் அடுத்த வாரம் நடத்தப்படலாம் என்று தெரிகிறது. அதிமுக வழக்கு விரைவாக முடிக்கப்படும், கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் உறுதி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் கமிஷனுக்கு காலவரம்பு நிர்ணயம் செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், கே. சுரேந்தர் அடங்கிய அமர்வு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தேர்தல் கமிஷன் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்தல் கமிஷன் பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுப்படி ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமான மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின் இந்த பிரச்சினை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும். பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளது. அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் கமிஷனுக்கு விசாரணை தொடர்பாக காலவரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை. ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை இன்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் தொடர்பு கூடாது, பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்டிஷன். தமிழகத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு மாநில அளவில் நல்லாசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கம், 2,500 ரூபாய் மதிப்பில் வெள்ளிப் பதக்கம், பாராட்டு சான்றுடன் நல்லாசிரியர் விருது வழங்கப்படும். இந்த ஆண்டு அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 171 ஆசிரியர்கள், உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் 171 ஆசிரியர்கள், மாவட்டத்திற்கு ஒரு மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் வீதம் 38 பேர், ஆங்கிலோ இந்திய பள்ளி ஆசிரியர்கள் 2, சமூக பாதுகாப்புத்துறை பள்ளி ஆசிரியர்கள் 2, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் 2 பேர் வீதம் மாநில அளவில் 386 பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளது. மாநில அளவில் தேர்வுக்குழு தலைவராக பள்ளிக்கல்வி இயக்குநரை நியமித்து அவரின் கீழ் 10 உறுப்பினர்கள் பணியாற்றுவர். மாவட்ட அளவில் முதன்மை கல்வி அலுவலரை தலைவராக கொண்டு 5 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த விருதிற்கு நடப்பாண்டு செப்டம்பர் 30 வரை பணி நிறைவு பெறவுள்ள ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடாது. தேர்வாகும் ஆசிரியர்கள் மீது எந்தவித குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. அரசியலில் பங்கு கட்சிகளுடன் தொடர்புடைய ஆசிரியர்களின் பெயர்களை கண்டிப்பாக பரிந்துரை செய்யக்கூடாது என உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. கூடுதல் நிதி சுமையால் பஸ் கட்டணம் உயர்கிறது, எந்நேரத்திலும் அறிவிப்பு வரலாம். தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினமும் 20,508 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 1,85,00,000 பேர் பயணம் செய்து வருகின்றனர். அரசு பஸ்களை இயக்க தினமும் 17 லட்சம் லிட்டர் டீசல் செலவாகிறது. டீசல் விலை, சுங்கச்சாவடி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகங்களின் தினசரி வருவாய் 39 கோடியே 3 லட்சம் ரூபாய், செலவு 57 கோடியே 68 லட்சம் ரூபாய், பற்றாக்குறை 18 கோடியே 65 லட்சம் ரூபாயாக உள்ளது. இதே கட்டணத்தில்தான் தமிழகம் முழுதும் 4,700 தனியார் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பயணியர் கட்டணத்தை உயர்த்த கோரி தொடர்ந்த வழக்கில் 4 மாதங்களுக்குள் முடிவெடுக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி புதிய குழு அமைக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் பஸ்களின் கட்டண உயர்வு குறித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், நுகர்வோர் அமைப்புகள், தனியார் பஸ் உரிமையாளர்கள், அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இதன் அறிக்கை விரைவில் அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து தமிழக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சம்மேளன நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த 2018இல் டிக்கெட் கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்தது. அப்போது 1 லிட்டர் டீசல் விலை 63 ரூபாய். தற்போது 92 ரூபாய் 49 காசாக உள்ளது. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 ரூபாய் 10 காசும், கர்நாடகாவில் 1 ரூபாயும், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசும் கட்டணமாக உள்ளது. ஆனால் தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை, உதிரி பாகங்கள் விலை உயர்ந்து வருவதால் எங்களால் இழப்பை சரி செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம். எனவே தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 90 காசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என கருத்து கேட்பு நிகழ்வில் வலியுறுத்தினோம் என்று அவர்கள் கூறினர். இதனால் கட்டண உயர்வு அறிவிப்பு எந்நேரத்திலும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்டோ டிரைவரை விளாசிய ஸ்னேகா, கமல் கட்சி நிர்வாகிக்கு நடந்தது என்ன?
மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மகளிரணி மாநில செயலாளர் ஸ்னேகா சைதாப்பேட்டையிலிருந்து சேப்பாக்கம் போக ஆட்டோ புக் செய்தார். வழியில் அவரது தோழிகள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்றார். அப்போது ஆட்டோ டிரைவர் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு ஓட்டியதாக தெரிகிறது. மேப் காட்டிய வழியில் போகாமல் வேறு வழியில் சென்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ஸ்னேகா ஆட்டோ டிரைவரிடம் கேட்டுள்ளார். இதில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது. ஸ்னேகாவை ஆட்டோவிலிருந்து இறங்க சொன்னார் டிரைவர். முடியாது என மறுத்த ஸ்னேகா ஆட்டோ டிரைவரை செருப்பால் அடித்தார். மோதலை தொடர்ந்து அங்கு வந்த மயிலாப்பூர் போலீசார் ஆட்டோ டிரைவர் மற்றும் ஸ்னேகாவை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர். இருதரப்பினரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. நீங்க கை வச்சுங்க. ஆட்டோ சார் நீ கை வைக்காத. நில்லு 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 நில்லு. எப்படி நீங்க கை வைக்கிற ஒரு லேடி மேல? நீங்க யாரா? 100க்கு போன் பண்ணு. ஹலோ செருப்பாடெல்லாம் எவ்வளவு கேவலமா ஆட்டோ. ஒன்னும் தேவையில்ல. உங்க அம்மா ரிலாக்ஸ். நீங்க தான் முதல்ல கை வச்சீங்க. நான் இருக்கேன் பார்த்தேன். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன ட்ரெஸ் ஒழுங்கா போடல நாங்க. இல்ல நாங்க என்ன ட்ரெஸ் ஒழுங்கா போடல அத சொல்லு முதல்ல. என்ன அம்மாட்ட போன் பேசுறேன்.